ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து வீக்கெண்டு, அதாவது 3 டேஸ் லீவு, சாட்டர்டே, சண்டே, மண்டே. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெஜிடபிள் பிரியாணி போட்டு தான் ஆகும். இங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. இது இப்போ வந்து எழுதப்படாத விதி கணக்கில் ஆகிடுது. இந்த ரெசிபி வந்து நான் வந்து 100 டைம்ஸுக்கு மேலே என்னுடைய ஷார்ட்ஸ் அண்ட் லாங்கில் போட்டிருக்கேன். வேணும்னா போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் சோயா சங் பிரியாணி, இதுவும் நான் ரெசிபி நிறைய தடவை போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராம் சோயா சங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மசாலா யூஷுவல் வெஜிடபிள் பிரியாணி மசாலா தாளித்து அந்த சோயா சங்கு ப்ரெட்டு எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம், புதினா, வெள்ளைப்பூடு, இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கசகசா எல்லாமே வச்சு நல்லா அரைச்சி வெஜிடபிள் பிரியாணிக்கு தாளிச்சிட்டு பாக்கி உள்ளதை இந்த சோயா சங்கில் வந்து எண்ணெய் விட்டு பெரட்டி உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி தனியாக கொஞ்சம் போட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சுட்டேன். இது வந்து நான் வெங்கடேஷ் பட் யூடியூப்லேருந்து இந்த சோயா சங்கு பார்த்தேன். அவன் நிறைய மசாலா போட்டிருக்காங்க. பட் நான் இவ்வளோ மசாலா வெஜிடபிள் பிரியாணி கிடைச்சேன் மசாலே கொஞ்சம் மிக்சியில் ஊட்டி இருந்தது, கொஞ்சம் எடுத்து விரவி வச்சுட்டேன். 2 in 1 கணக்கிலே பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து கொஞ்சம் ரைஸை வந்து தனியாக ஒரு 1/2 கிலோ ரைஸை வேக வச்சுட்டு ஒரு 300 ரைஸ் வெஜிடபிள் பிரியாணிக்கு எடுத்துகிட்டு 200 அடியில் உள்ளது குழஞ்சதை அப்படியே தயிர் சாதம் பண்ணியாச்சு. ஆனியன் ரைத்தா ஆஸ் யூஷுவல். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி நிறைய பண்ணிட்டேன்னு நினச்சேன். பட் வந்து வீக் டேஸ்னால், வீக்கெண்டுனால வீட்டில் எல்லோரும் இருந்ததுனால 2 ட்ரிப்பு நல்லா வந்து சாப்பிட்டதுனால கரெக்டாக காலியாக போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நெய்யில் தான் ஃபுல்லாகவே பண்ணினேன். ஆயிலில் விட்டு தாளிச்சுட்டு சாதத்தை வேக வச்சு உதிர வச்சு அதில் நிறைய நெய் விட்டு உதிர வச்சு பண்ணினேன். நெய் ஸ்மெல், சோயா சங்கு, ப்ரெட்டு எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு அரோமாவாக இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி வந்து சூப்பராக இருந்தது. இதில் வந்து நம்ம அதாவது இந்த மிக்சடு காய்கறி ஆஸ் யூஷுவல் கட் பண்ணி வச்சதை தான் நான் இதில் ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி அந்த இடத்துல சோயா சுக்காவும் அவ்வளோ அருமையாக வந்தது. இதெல்லாம் வந்து இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்கள்லாம் இந்த சோயா சங்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். முடித்த உடனே இன்றைக்கி வந்து ஹாலிடேனால் ஒரு காஸ்கோ போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு காஸ்கோன்னு இங்கே ஒரு பெரிய மால் இருக்குது. அங்கே தான் எல்லாமே வாங்குவாங்க மேக்ஸிமம். கொஞ்சம் வயலில் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பல்காக தான் கிடைக்கும். எல்லாமே போய் இன்றைக்கி வந்து ஒரு காஸ்கோ விசிட் போயிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே வந்து அந்த கொஞ்சம் பிரியாணி இருந்தது, கொஞ்சம் பைனாப்பிள் கட் பண்ணி கொஞ்சம் ரெடிமேட் சேவை டக்குன்னு பண்ணி ஒரு சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சி இன்றைக்கி வந்து இந்த வீக்கெண்டு டேயை வந்து சூப்பராக முடிச்சாச்சு. அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த காஸ்கோ விசிட் தான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பாருங்க, சேவை ரெடிமேட் 777 சேவை இங்கேயும் நல்லா கிடைக்கிது. அடிக்கடி இந்த 777 நான் பண்ணிடுவேன், சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோ காஸ்கோ வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். அன்டில் தென் டாட்டா, பை.